ஃபஸ்ட்டு டெய்லியும் வந்து நீங்கள் வண்டி மாட்டும் போது செக் பண்ண வேண்டியது கம்பல்சரி ஹேண்டிலிருந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு வீடியோவில் வந்து ஹேண்டு பெட்டி ஃபிட் பண்ணுற சொல்லியிருப்போம். இந்த ஹேண்டு போல்ட்டிலிருந்து எல்லாமே அந்த லூஸிலிருந்து எல்லாமே செக் பண்ணணும். அந்த போல்ட்டு லூஸ் ஆனாவே உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டு கட் ஆகிறது, கீர் பாக்ஸ் கட் ஆகிறது, இது எல்லா பிரச்சனையும் வரும். அதை செட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு காலர் ஒன்று இதில் மெயின்டைன் பண்ணுறேன்னா பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டைட் பண்ணணும். பெட்டியாக லூஸாக சேக் ஆகிறதுக்கு இல்லாத லெஃப்ட் சைடும் ரைட் சைடும், லெஃப்ட் சைடும் செயின் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரைட் சைடும் இருக்கும். அந்த ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் பக்காவாக டைட் வைக்கணும். அதை டைட் வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் பெட்டி ஆடாது. பெட்டி ஆடலினா தான் மற்ற பிரச்சனை எல்லாமே வராது, இல்லைன்னா பிரச்சனை வரும். அதை டைட் பண்ணணும். அந்த பெட்டி ஆடாது இருக்கிறக்காக, லூஸ் இல்லாத இருக்கிறக்காக அந்த இதை அட்ஜஸ்ட்மெண்ட்டாக டைட் பண்ணணும். அதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது செக் பண்ண வேண்டியது ஒரு நாளைக்கு லூப்ரிகேஷன் ஆயில் எது எதுக்கெல்லாம் விடணும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். எல்லாமே என் வண்டி எடுத்ததையுமே வண்டியில் எது எதுக்கெல்லாம் ஆயில் விடணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. இந்த செயினுக்கு வந்து காலையில் எடுக்கும்போது க்ரீஸ் அப்ளை பண்ணி செயினும் ஆயிலும் விட்டுருங்க. க்ரீஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ரன்னிங் போது இந்த டேங்கில் இருந்து நீக்கி விட்டீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் நீக்கி விட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக லூப்ரிகேஷன் ஆகிக்கும். இந்த செயினுக்கு இந்த செயின் தான் அடிக்கடி காஞ்சி போகும். ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை 4 தடவை 10 தடவை கூட செயினுக்கு ஆயில் விடுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டேங்கில் ஆயில் ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஃபுல் பண்ணி வச்சுட்டு இதில் இந்த வழியாக உங்களுக்கு செயினுக்கு ஆயில் லூப்ரிகேஷன் பண்ணிங்க. மற்ற செயினுக்கெல்லாம் வந்து நீங்கள் க்ரீஸ் காலையில் அப்ளை பண்ணி ஒரு டைம் லூப்ரிகேஷன் பண்ணால் போதும். அதிகமாக காஞ்சிருந்தால் ரெண்டு டைம் லூப்ரிகேஷன் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஒரு செயினுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 5லிருந்து 10 டைம் லூப்ரிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கம்பல்சரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செயினோட லைஃப் நல்லா வரும். அதுக்கப்புறம் இந்த செயின் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஓரளவுக்கு நல்லா டைட் இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா இந்த கீர் வீல் வந்து ஸ்லிப் ஆகும். அதனால இந்த கீர் வீல் வந்து நல்லா டைட் இருக்கான்னு பாருங்கள். அந்த டைட் இருக்கான்னு பார்க்குறது இதை அடுத்த பாருங்கள். இதை அடுத்து இந்த அளவுக்கு டைட் இருந்தால் ஓகே. அந்த இதுலேயும் டைட் பாருங்கள், இந்த செயினையும் டைட் பாருங்கள். டைட் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இந்த டோர் லாக்கு கரெக்டாக லாக் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் ஆயில் விடுங்க. இது டோர் லாக்கில் இந்த ஆக்ஷன்லாம் இருக்கணும். அந்த போல்ட்டெல்லாம் டைட் வச்சிடக்கூடாது. அது கிளச்சுக்குள்ளே நாங்கள் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். இதில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். இது நாங்கள் கொடுத்துருக்குறவங்கோசரம் நீங்கள் அதில் ஆயில் விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த கிளச்சுக்குள்ளே எதுவுமே பண்ண வேண்டாம். ஆயில் கீழே எந்த லூப்ரிகேஷனும் பண்ண வேண்டாம். பண்ணாது இருந்தீங்கன்னாவே கிளச்சு வழுக்காது, பிரச்சனை வராது. அப்படியே நம்ம காஞ்சி போச்சு ஏதாச்சும் லூப்ரிகேஷன் பண்ணோன்னா லைட்டாக க்ரீஸ் எடுத்து இந்த கேப்பில் லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. சும்மா துளியூண்டு க்ரீஸ் அப்ளை பண்ணால் போதும். அதுவும் வேண்டியதில்லை, உங்களுக்கு மன திருப்திக்காக வச்சா போதும். நம்ம அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கிளச்சு ஸ்லிப் ஆகும். அப்புறம் இந்த பின்னில் சர்க்கிளிப் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. 99% கல்டாது. டெய்லியும் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. கேமுக்கு அடியில் அரிக்கம்பி நேர் அந்த கவரில் அடியில் ஒரு சின்ன ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பனில் கையை விட்டு உள்ளுக்கு கேமுக்கு க்ரீஸ் வைக்கணும். அது உங்களுக்கு வைக்க தெரியலைன்னா மெக்கானிக் ஃபோன் பண்ணி கேளுங்க, அது எப்படி வைக்கிறேன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதுக்கு ஒரு தனியாக வீடியோ ஒன்று உங்களுக்கு தர்றோம், அந்த கவரில் கேமில் எப்படி க்ரீஸ் வைக்கிறேன்னு. அப்புறம் இது வந்து போல்ட்டு டைப்பு பின்னு டைப் ரெண்டுமே கொடுக்குறோம் இந்த ஹைட்ராலிக் இதில். இதை வந்து நீங்கள் டைட் வைக்கக்கூடாது, எப்போவுமே லூஸு தான் இருக்கணும். இந்த லூஸ் இருக்கணும், டைட் வச்சிடாதீங்க. டைட் வச்சிட்டிங்க அப்படின்னா பேலர் வந்து ஆக்ஷன் ஆகலைன்னா உங்களுக்கு ஸ்கேல் கரெக்டாக ஒழுகாது. அதையும் டைட் வைக்கக்கூடாது, இந்த இதுவும் டைட் வைக்கக்கூடாது. இது வந்து எப்போவுமே லாக்கில் கரெக்டாக இருக்கணும். அந்த லாக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஐட்டத்தை எப்போவுமே லாக்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரடு கரெக்டாக கோர்க்கிற முறைகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம், அது கரெக்டாக முறைகள் பார்த்துக்குங்க. இந்த ஹைட்ராலிக் சைடு வந்து இந்த செயினுக்கு லூப்ரிகேஷன் பண்ணணும். இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கிரீஸ் வச்சு லூப்ரிகேஷன் பண்ணால் போதும். ஆனால் இந்த செயின் நம்ம ஜெய்சனை பொறுத்தளவுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக
சேக்கில் தான் இருக்கணும். ஃபுல்லாக இழுத்து வச்சிங்க அப்படின்னா பம்பு வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கமிஞ்சிரும், அப்புறம் பம்பு மாற்றுற மாதிரி வந்துடும். அதனால் இழுத்து வைக்கக்கூடாது, லைட்டாக லூஸில் தான் இருக்கணும். இதிலிருந்து ஒயர் கனெக்டர் இருக்கும். ஒயர் கனெக்டரு இந்த வீலில் முட்டாத மாதிரி, டிராக்டரோட வீலில் முட்டாத மாதிரி நீட்டாக ரூட்டு பண்ணி நீங்கள் ஒயர் கனெக்டர் எடுத்துகிட்டு போய்க்குங்க. இங்கேருந்து நீட்டாக ரூட் பண்ணி ஒயர் கனெக்டரை எடுத்துகிட்டு போயிருங்க. அது அப்படி கொண்டு போய் சென்டர் கை கொண்டு போகிறனாலும் சரி, மொத்தத்தில் வீலில் முட்டாத மாதிரி கொண்டு போங்க. அது ரொம்ப முக்கியம். வீலில் முட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த இதை வந்து கட் பண்ணி விட்டுரு கேபிளை. ஹைட்ராலிக் பொறுத்தளவுக்கு மேனுவலும் இருக்குது, இதுவும் இருக்குது. அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து கரெக்டாக மெயின்டைன் கயிறாக இருந்தாலும் சரி, ஒயராக இருந்தாலும் சரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அது இல்லாத இந்த ஸ்கேல் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் விடுங்க எப்போவுமே. இந்த பின்னுக்கு இந்த ஜாயிண்ட்டு எல்லாமே, இந்த பின்னு ஜாயிண்ட்டு மேலே இந்த பின்னுக்கு இந்த ஸ்கேலில் வர இதுக்கு க்ரீஸ் நிப்பிள்லாம் போட்டிருப்போம், அதுக்கெல்லாம் க்ரீஸ் அடிங்க. கொஞ்சம் எல்லாமே லூப்ரிகேஷன் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். க்ரீஸ் நிப்பிள் ஒரு 7 பாயிண்ட் இருக்கும், மொத்தமாக 7 பாயிண்ட்டும் க்ரீஸ் அடிக்கணும். உங்களுக்கு லூப்ரிகேஷன் கரெக்டாக கொடுக்கணும் எல்லாமே. அந்த லூப்ரிகேஷன் எல்லாமே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல் ப்ராப்ளம் வராது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு 99% நீங்கள் தொட வேண்டாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டை எதை தொடுறதுனாலும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க, இல்லைனாலும் தொடாது இருக்க வரலும் உங்களுக்கு பேலர் எந்த ப்ராப்ளம் வராது இருக்கும்.